எழுதுறாரு. நான் ஆடி போனப்பா படிச்சு. எங்கே போனாள் என்று தெரியவில்லை. அவள் காலணி மட்டும் என் வாசல். முளைக்காது என்று தெரிந்தே புதைத்து விட்டேன் அந்த விதையை. என்னங்க அது? வார்த்தைகள் வந்து விழுகின்ற பொழுது கொஞ்சம் ஸ்டே கனெக்டட். அவ்வளவுதான். கனெக்டடா நீங்க இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். எனக்கு என்ன, எனக்கு என்ன, எனக்கே தலைவலிக்குது, எனக்கு பசி இல்ல. சுற்றி இருக்கின்றவர்களுடைய துக்கத்தில், சந்தோஷத்தில், அவர்களுடைய முனைப்பிலே நான் எல்லாம் டீச்சர்ஸ்க்கு சொல்லுவேன். இங்க ஒருவேளை டீச்சர்ஸ் கிரவுட் இருந்தீங்கன்னா, காலம் காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், தயவு செய்து உங்கள் புத்தியை உங்கள் மாணவர்களுக்கு தந்து விடாதீர்கள். கைத்தட்டுகின்றவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் நம் வகுப்பிற்கு வருவது நம் புத்தியை பெறுவதற்காக அல்ல, அவர்களை அவர்கள் அடையாளம் கண்டு கொள்வதற்காக, நாம் எந்த அளவிற்கு துணை புரிகிறோம் என்பதற்காகத்தான் வருகிறார்களே தவிர நம் புத்தியை பெறுவதற்காக அவர்கள் வருவதே இல்லை. இது நமக்கு புரியணுமே. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், இளைஞர்கள் உண்மையாக என் பிள்ளை என்னை விட புத்திசாலி, நான் என் தோல்ல நின்று இந்த உலகத்தை பார்க்கிறான். என் பார்வையை விட அவன் பார்வை தூரமானது, பாரதூரமானது. நான் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். புரிந்து கொண்டு களமாடுகின்ற பொழுது பல வெற்றிகளை சாதிக்கலாம். வாழ்க்கையில் வாய்ப்புகள் வருகின்ற போது அதை எப்படி கிராஸ் பண்றது, எங்க இருந்து தொடங்குறது பாருங்க. இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்றேன். என்னை வசீகரித்த இன்னொருவன், சின்ன பையன் 7 வயசு, விளையாடிக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா வந்து இதுல இருந்து வராங்க, வயல்ல இருந்து வராங்க. முதல் அறுவடை கோதுமை செடி கொண்டு வந்து வைக்கிறாங்க, சமைக்கிறாங்க. அது அவங்க வந்து பிரேயருக்கு வைக்கிறாங்க. இவன் வந்தான், ஒரே ஒரு செடியை மட்டும் எடுத்தான். அதுல இருந்து கொஞ்சம் கிரெயின்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நேரா வயல் காட்டுக்கு போனான். புதைச்சிட்டான். புதைச்சிட்டு தண்ணி ஊத்தினான். 3 மாசம் என்ன சொன்னாலும் அங்க போயிருவான். காது வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பான். 3 மாசத்துக்கு அப்புறமா அது முளைச்சுது. தன் டைரியில் எழுதி வைத்தான், அந்த 7 வயது 3 மாத குழந்தை, கோதுமை செடிகள் வளரும் பொழுது எந்தவித சத்தத்தையும் ஏற்படுத்துவதில்லை. அப்படி எழுதினவன் தான் போன கண்டுபிடிச்ச கிரஹாம்பெல். எங்கிருந்து ஆரம்பிக்கிறான் பாருங்களேன். மௌனத்திலிருந்து ஆரம்பிக்கிறான். நீயும் நானும் பேசிக்கொள்வது எவ்வளவு கிலோமீட்டர் இருந்தாலும் காற்றாலைகளில் வந்து உன் குரல் சேர வேண்டும் என்ற கருவியை கண்டுபிடித்து அவன் கிட்ட கேட்டா. இன்னொரு ஒரு பெரிய விஷயம் கிரஹாம்பெல் கிட்ட அவங்க கிட்ட கேட்டாங்க, இதை நீங்க கண்டுபிடிக்கலன்னா யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்கல்ல. ஐம் மோட்டிவேட்டர்ல, மோட்டிவேட் அவங்க பார்க்கலாம். அவன் சொன்ன பதில், போடா, நான் சப்மிட் பேட்டர்னுக்கு சப்மிட் பண்றதுல 7 நாள் டிலே பண்ணியிருந்தா ஜெர்மன் நாட்டுல இருந்து இன்னொருத்தர் சப்மிட் பண்ணியிருந்தார். எல்லோரும் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யார் முந்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் பட்டு கம்பளம் இருக்கிறது. சமீப காலமாக ஒரு மிகப்பெரிய பழிச்சொல், அது ஒவ்வொரு தலைமுறையும் சொல்லுவதுதான். ஆனால் சமீப காலமாக இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு பட்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். 40 வயதில் ஒருவர், 50 வயதில், 60 வயதில் ஒருவர் இந்த உலகத்தில் சாதனையாளராக வருகிறார் என்றால் அதற்கு பின்னால் அவர் ஒரு 30 ஆண்டுகள் அல்லது 40 ஆண்டுகள் செலவழித்திருப்பார். இளமையிலிருந்து தொடங்குவதுதான் மிகப்பெரிய அளவிலே போய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான கால எல்லை. சரவணன் இடத்தில் சொன்னார்கள், ஒரு 2000 இளைஞர்களிடத்தில் நீங்கள் பேச போகிறீர்கள், தலைமைத்துவத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னார்கள். சட்டுன்னு மனசுல ஒரு விஷயம் வந்ததுங்க. முதுமைக்கும் இளமைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இங்க தமிழ் தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். முதுமைக்கும் இளமைக்கும் வித்தியாசம். இளமை என்பது மை நிரம்பிய பேனா, எழுத தெரியவில்லை. முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, மை இல்லை. இந்த மை நிரம்பிய பேனாவுக்கு எழுத தெரிந்து விட்டால் அவர்களால் இந்த சமூகம் பயன்படும் என்று நம்புகின்ற காரணத்தினால் தான் ஐசிடி போன்ற நிறுவனங்கள் இளைஞர்களை நோக்கி பாய்ந்து வருகிறது. உங்கள் மத்தியில் உங்களை பற்றி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். நான் அந்த பட்டியலை வாசிக்கிறேன். உங்களில் யாரேனும் அப்படி இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள். நான் அப்படி இல்லை என்றால் இதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட்டியல் தொடங்குகிறது. இன்றைய தலைமுறையின் போக்கு பயமாக இருக்கிறது என்பது அந்த செய்தியினுடைய வாக்கியம். பிடித்த ஒரே பொருள் இன்றைய இளைய தலைமுறைக்கு, பிடித்த ஒரே பொருள் செல்போன். படிக்காமல் பாஸ் ஆக வேண்டும். நீங்க நோட் பண்ணி போட்டுட்டே வரணும். நீங்க எதெல்லாம் இல்லையோ அதை விட்டுடுங்க, எதெல்லாம் இருக்குதோ மாத்திக்கோங்க. படிக்காமல் பாஸ் ஆக வேண்டும், கஷ்டப்படாமல் வேலை கிடைக்க வேண்டும், யாருக்குமே மரியாதை தரக்கூடாது, தனக்கு தெரியாத விஷயம் என்பது எதுவுமே இல்லை, எல்லாமே உடனே கிடைக்க வேண்டும், காசுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், சினிமா, கிரிக்கெட், செல்போன் இவைதான் உலகம், பெண்கள் மீது மரியாதையே இல்லை, ஆசிரியர்கள் மூத்தோர்கள் எல்லாம் புழு பூச்சி மாதிரி, வரலாறு, பண்பாடு, கலை, இலக்கியம், அரசியல் குறித்த அடிப்படை புரிதல்கள் கூட இல்லை, ஒரு பேங்க் செலான் கூட நிரப்ப தெரியாது, ஒரு வரி கூட வாசிக்கிறது கிடையாது, தப்பில்லாமல் தமிழோ ஆங்கிலவோ எழுதவோ பேசவோ தெரியாது. கைதட்டி காட்டி கொடுக்காதீங்க. ஒரு விஷயத்தை கோர்வையாக சொல்ல வராது. வீதியில் நின்று விஷம் குடித்துக் கொண்டிருந்தாலும் அதையும் செல்போனில் செல்ஃபி எடுத்து போட வேண்டும். பள்ளி சீருடையுடன் கூட டாஸ்மாக் போகிற அளவுக்கு தைரியம். சின்ன வயசிலேயே வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தை. எப்போதாவது ஏதாவது ஒரு போதையில் தன்னை மூழ்கடித்துக் கொள்ள விரும்புகின்ற மனநிலை. எதிலும் நிரந்தரமாக நிலை கொள்ளாத அலைபாயும் மனம். உள்ளாடை தெரிய பேன் போட்டு காண்டாமிருகம் போல முடிவெட்டி
எவரையும் கண்களை பார்த்து பேச முடியாமல் வினோதமாக வெறித்த பார்வையுடன் நடப்பது. இந்த அபாயத்தை சமூகம் இன்னும் முழுமையாக உணரவில்லை. பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஓரளவுதான் தெரியும். பெற்றோரின் அளவுக்கு மீறிய செல்லம்தான் சகலத்திற்கும் காரணம். தங்களை அறியாமல் அவர்கள் இவர்களை அனைத்து அடாவடித்தனங்களுக்கும் துணை போகிறார்கள். அவர்கள் பார்க்கிற பிள்ளைகள் இல்லை இவர்கள். இவர்கள் உள்ளுக்குள் வேறொரு ஜோம்பியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளியில் படிக்கிற போது அவன் தன்னை முழுமையாக வெளிப்படுத்துவதில்லை. இவர்களுக்கும் இந்த இரு தலைமுறையினருக்கும் மலையளவு வித்தியாசம். மேற் சொன்னவை ஏதோ ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் என்று எண்ண வேண்டாம். இரு பாலருக்கும் அது பொருந்தும். காலம் காலமாக மூத்தோர் இளையோர் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டாக இதை எண்ணிவிடாதீர்கள். கடந்த பல்லாயிரம் வருடங்களில் இப்படி ஒரு ரசனை குறைந்த, சுய சிந்தனை இல்லாத, சோம்பலும் அலட்சியமும் கொண்ட தலைமுறையை இந்த உலகம் சந்தித்ததே இல்லை. எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. வரிசையா இந்த தலைமுறை, மூத்த தலைமுறை இளைய தலைமுறையின் மீது சுமத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பட்டியல். உள்ளபடியே நான் ஆழமா யோசிச்சு எல்லாத்தையும் படிக்கிறேங்க. ஒரு 2-3 தாங்க. நான் ஆசிரியராக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உங்கள் வயது குழந்தைக்கு பெற்றோராக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நான் கண்டுபிடித்திருப்பது ஒரு 2-3 விஷயம் தான். இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இளைஞர்கள் மீது வைப்பதற்கு என்ன காரணம் என்றால், நான் இப்படி யோசிக்கிறேன். அதிகமான தகவல் தொழில்நுட்ப அறிவியல் சூழலில் மூத்தோருக்கு உங்கள் மீது அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கிறதோ என்றுதான் நான் யோசிக்கிறேன். இந்த எதிர்பார்ப்புகள் தான் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு காரணமாக இருக்குமோ என்று யோசிக்கிறேன். இந்த குற்றச்சாட்டுகளை உங்கள் காதுகளில் நான் போட்டுவிட்டேன். இதில் ஏதேனும் ஒன்றிலாவது உங்களுடைய மனமோ வாழ்க்கையோ இருந்தால் அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு வாய்ப்பிற்காகத்தான் இதை நான் வாசித்தேன். என்ன 2 பேர் எப்பொழுதும் ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார். 2 பேருங்க. ஒருத்தர் எப்பொழுதுமே நான் வழியில போய்கிட்டே இருக்கும்பொழுது, லீடர்ஷிப் அப்படிங்கிறது வேற எதுவும் கிடையாது. நீங்க எதிலுமே ஆர்வமாக முழுக்க அலர்ட்டா இருக்கிறது தான். சுற்றி பார்த்தால் எதையெல்லாம் மாற்ற வேண்டும், எதையெல்லாம் மாற்றக்கூடாது, அப்படியே இருக்கிறது, எது வளர்ந்து இருக்கிறது, எது தாழ்ந்திருக்கிறது என்று மனதில ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே நடப்பான் தலைவன். என்னை ஆச்சரியப்படுத்தி அந்த 2 பேர் சொல்வதற்கு முன்னால் லீடர்ஷிப் அப்படிங்கிறது என்னங்கிறத நான் சொல்றேன். 2005ல அமெரிக்க நாடு 84 நாடுகளில் ஆட்களை தேர்ந்தெடுத்து, அதில் 16 நாடுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒரு தலைமைத்துவ பயிற்சியை நடத்தியது. 2005 24 நாட்கள் 8 ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அதை நடத்துச்சு. கம்யூனிட்டி அண்ட் ரிலிஜியன் தலைப்பில் நடத்தின அந்த லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ல இந்தியாவிலிருந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தேன். அங்கே போய் நான் அந்த 24 நாட்களும் நான் கண்ட காட்சியும், லீடர்ஷிப்னா என்ன, அவன் என்னத லீடர்ஷிப்னு சொல்றான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டதும், என்னுடைய வாழ்க்கையில் நான் மாணவியாக இருக்கின்ற பொழுதெல்லாம் நான் வந்து எலெக்டட் சேர்மன், ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுதே லீடர்ஷிப் மேல ஒரு போதை எனக்கு. ஆக்சுவலா இவ்வளவு காலம் கடந்து வந்ததற்கு பிறகு 23 ஆண்டுகள் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுகிறேன். இத்தனை ஆண்டுகால என்னுடைய அனுபவத்தில், இத்தனை மேடைகளில், இத்தனை பயணங்களில் நான் தெளிந்திருக்கக்கூடிய ஒற்றை விஷயம் எது என்றால், தலைவன் என்பவன் யார் அப்படின்னா, எல்லோரையும் விட சிறந்தவன் இல்லை தலைவன். தன்னை விட சிறப்பானவர்களை எவன் ஒருவன் உருவாக்குகிறானோ அவன்தான் தலைவனாக இருக்க முடியுமே தவிர எல்லோருக்கும் முன்னால் தான் சிறப்பானவன் என்று சொல்லிக் கொள்பவன் இல்லை. லீடர்ஷிப் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா, அடிப்படையில் நீங்க டெவலப் பண்ணிருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு செடியை பார்த்தால் கூட அந்த செடியின் மீது கூட உங்கள் கவனம், அதை கூட ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு போறது. மழை பெய்கிறதா, சூரியன் அதை கூட ரெஸ்பாண்ட் பண்றது, ப்ரோஆக்டிவா இருக்கிறது. ரெஸ்பாண்ட் பண்ற பிள்ளைகள் குறைவு, ரியாக்ட் பண்ணிடுறீங்க. ரியாக்ட் பண்ணாம யார் ஒருவர் ரெஸ்பாண்ட் பண்றீங்களோ அவர்களிடத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குன்னு அர்த்தம். என்ன 2 பேர் ஆச்சரியப்படுத்திருக்காங்கன்னு சொன்னேன்ல. நேற்று ஒரு இளைஞன் என்னிடத்தில் பேசினான். மேடம் 2 விஷயம் மேடம். தொலைபேசியில தெரிந்த பையன், இளைஞன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆமாப்பா. மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆமா. உங்களுக்கு தெரியுமா மேடம், ஹாப்பி பர்த்டேன்னு ஒருத்தனை போய் விசாரிக்கிறோமே, ஒருத்தர்களுக்கு போய் வாழ்த்து சொல்றோமே, எதுக்குன்னு தெரியுமான்னு கேட்டான். ஆமா, விசாரிக்கிறோம், வாழ்த்து சொல்றோம். நம்ம கூட நிறைய பேர் ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம் தானே. என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நீ ஏன் சொல்ற அவளுக்கும் அவனுக்கும்? ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு கேக் கொண்டு வந்து அதுல ஒரு மெழுகுவர்த்தியை சொருகி அதை தீபத்தை ஏத்தி என்ன பண்றீங்க? அங்க சொல்லிடுறீங்க நீங்க எதுக்காக வாழ்த்துனீங்கன்னு. அங்க சொல்றீங்க நீங்க எதுக்காக. இது உண்மை. இது நிறைய பேருக்கு நமக்கு என்ன, எதற்காக எதை செய்கிறோங்கிறதே பல நேரங்களில் தெரியாது. தெரிந்தவர்கள் நம்மை ஆண்டு விடுகிறார்கள். மிகச்சரியாக தெரிந்தவர்கள் தன்னை யார் ஆள வேண்டும் என்பதனை முடிவு செய்கிறார். மிக நுட்பமான ஒரு வார்த்தையை சொல்லி நான் இதுக்கான விளக்கம் சொல்றேன். நீங்கள் சாப்பிடுகின்ற உணவின் ருசி உங்களை யார் ஆட்சி செய்வது என்பதனை தீர்மானிக்கும். இந்த பாய்ஸ் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கும், இந்த கேர்ள்ஸ் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கும் நடுவுல ஏதோ +2 முடிச்சிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் முடிச்சிட்டு இங்க வந்து உட்கார்ந்துடலாம் கிடையாது. இவர்கள் உட்கார்வதற்கு பின்னால் இவர்கள் தாய் தந்தையினுடைய உழைப்பும், இவர்களுடைய ஒரு 12-13 கால உழைப்பும் தான். ஆனால் பெண்கள் நீங்கள் உட்கார்வதற்கு முன்னால் 8000 ஆண்டு கால போராட்டம் இருக்கிறது. போராட்டம் இல்லாமல் நீங்கள் இங்க வந்து உட்கார முடியாது என்று புரிந்து கொள்வது தலைமைத்துவம். இந்த சமூக நீதியை புரிந்து கொள்வது. அவன் சொன்னா, எதுக்காக நாம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்றால், ஒரு பொண்ணு இருக்கிறா 19 வயசு முடிஞ்சது.
20வது வயசு அவ தொடங்குறா. ஏய் ஹாப்பி பர்த்டே. என்ன சொல்றேனா 19 வருஷம் உயிரோட இருந்திருக்கு. ஒருத்தர் 40 வயசு போட்டு 40 வருஷம் உயிரோட இருந்துட்டேயா, வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த உலகத்துல பிறக்கிறவங்க யாருமே நாம வாழற அளவுக்கு கூட வாழறது இல்லை. அந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமே என்பதற்காக பக்கத்தில் இருக்கின்றவர்கள் நம்மை வாழ்த்துகிறார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆக்சுவலா பர்த்டே கொண்டாடுறது தமிழ் மரபு அல்ல. அவன் எப்ப வயசு சொன்னாலும் கடந்து போன வயசு தான் சொன்னானே தவிர நடப்பு வயசை சொல்ல மாட்டான். இன்னைக்கு உங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி நீங்க பிறந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க போனது இல்லையா, அந்த டேட்டை தான் நீங்க அந்த வயசை தான் நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. ஒரு விஷயத்தை எப்படி புரிந்து கொள்வது? பொன்னியின் செல்வன் படம் வந்திருக்கு. இட்ஸ் a fiction. வரலாற்று பாத்திரங்களை வைத்து கல்கி எழுதிய ஒரு கதை. அது ஒரு நாவல், அது ஒரு தொடர்கதை. அதை மணிரத்னம் சார் வந்து ரொம்ப அழகா பிக்சரைஸ் பண்ணியிருக்கார். அதை வரலாறாக மாற்றுவதற்கான முயற்சி ஏன் நடக்கிறது? யோசித்து பார்த்து அடுத்த ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னால யார் ஒருவர் நிலைத்து நிதானித்து இது ஃபார்வர்ட் பண்ணலாம், இது ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது, டிலீட் பண்ண வேண்டியதுன்னு யோசிக்கிறாரோ பேசிக்கலா ஒரு லீடர். நிறைய பேர் காதல் கடிதத்தையே ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. அதுல எங்க சிக்கல் வருதுன்னா கீழே பேரை மாத்துறது, உடனே ஃபார்வர்ட் பண்ணிடுறது. நான் சொன்னேன் இல்லையா, என்னை இளைஞர்கள், சிந்தனையாளர்கள், குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் வசீகரிக்கிறார்கள். தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக, நடத்தை மூலமாக வசீகரிக்கிறார்கள். நான் இப்படி ஒரு பேச்சாளராக இருப்பதற்கு காரணம் என்னுடைய அப்சர்வேஷன். சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் வளர்ந்து சத்துணவு சாப்பிட்டு இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே பேராசிரியராக இருக்கிறேன், முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன், உலகமெல்லாம் சுற்றுகின்ற பேச்சாளராக இருக்கிறேன் என்றால் அடிப்படையில் காரணம் அப்சர்வேஷன், விழிப்பு. ஸ்டே அலர்ட். நீ உன்னை வளர்த்துக் கொள்வதும் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதும் என்பது மிகப்பெரிய பொறுப்பு. அதற்கு you have to be stay alert. யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். பல நேரங்களில் வாழ்கின்ற காலத்தில் எட்ட வேண்டிய உயரத்தை பலர் எட்டாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய சொல் அவர்களை கடந்து போகின்ற பொழுது அதை சரியாக அடையாளம் கண்டு அதை கைப்பிடித்துக் கொள்ளாததுதான். நம்மில் பல பேருக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. ஆர்ப்பாட்டமாகவும் அலங்காரமாகவும் பொழுதுபோக்காகவும் நகைச்சுவையாகவும் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை எளிதாக நாம் கவனித்து விடுகிறோம். பல நேரங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இல்லாமல், ஆடம்பர சொற்கள் இல்லாமல், அலங்கார நகைச்சுவைகள் எதுவும் இல்லாமல் ஆழமான சிந்தனைகளை சொல்லக்கூடியவர்களை நான் கேட்டிருக்கிறேன். பலர் அந்த பேச்சை முன்னம் நான் சொன்னவர்களை கேட்பது போல் கேட்பதில்லை. கேட்கின்ற பயிற்சி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் பேசக்கூடிய உரிமையை பெறுகிறார்கள். யார் அப்படி பேசுகிறார்களோ அவர்களை கண்டு இந்த உலகம் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறது. கவனமாக கேட்கக்கூடியவர்கள். இந்த 3 செஷன் இருக்கு, 3 செஷன்லயும் 3 பேர் பேச போறோம். 2 பேர்கிட்ட மட்டும் ஜாகிரதையா இருங்க. இந்த 3 செஷன் மட்டும் அவங்க தான் இப்போதைக்கு இந்த ஒரு 2 மணி நேரம் உங்க வாழ்க்கையை சீரழிக்க போறவங்க. 2 பேர் தான். ஒருத்தங்க உங்க வலதுபுறத்துல உட்கார்ந்திருக்காங்க, இன்னொருத்தங்க உங்க இடதுபுறத்துல உட்கார்ந்திருக்காங்க. இந்த 2 பேர்கிட்ட இருந்து நம்மள பாதுகாத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம் காதுகளுக்கு வந்து சேரும். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், சிந்தனைகளை வாயில குப்பைகளாக கொண்டு தேடிக்கொண்டே இருப்பார்கள். எங்கே குப்பை தொட்டி கிடக்குதுன்னு பக்கத்துல உட்கார்ந்திருக்கவங்க காதுல போட்டு விட்டுருவாங்க. உங்களை கடந்த எந்த ஒரு சிந்தனை சொல்லும் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக நான் மிக விழிப்புணர்வோடு இந்த 15 நிமிடங்களை செலவழிக்க போகிறேன். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் புல்லாங்குழல்கள் இடத்தில் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்கின்ற மன உறுதியோடு தொடங்குகிறேன். யார் எதை சொன்னாலும் அதில் ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் இருக்கிறதா உடனடியாக அதன் மீது கவனம் போறது. பாருங்க, சாக்ரட்டிஸ் ஒருத்தர் இருந்தாரா? என்ன செஞ்சாரு? Who was he? He was a philosopher. Okay, what is his philosophy? யாருக்கும் தெரியாதுங்க. நீ உன்னை அறிந்தால் நீ உன்னையே நம்பு, நீ உன்னிலம். அதனால முன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க. சாக்ரட்டிஸ் என்ன பண்ணார்? ஒண்ணும் இல்லைங்க. He raised questions. Why not? He is Socrates. ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்க கூடாது? அவ்வளவுதான். இந்த 2 கேள்வி கேட்டாலே முடிஞ்சது. அதிகார வர்க்கம் ஆட்டம் கண்டோம். அவருக்கு விஷம் குடிச்சு சாகிறதுக்காக தண்டனை. என்னை மிகவும் வசீகரித்த அந்த ஒற்றை சொல், அவன் அந்த முழு வாழ்க்கை அல்ல, ஏதோ ஒரு சின்ன ஜர்க் இருக்குல்ல, அது நம்மள வசீகரிச்சிடும். ஒரு பாட்டு முழுசா இல்ல, ஏதோ ஒரு வார்த்தை நம்மள வசீகரிச்சிடும். ஒரு ஃபுல் மியூசிக் அல்ல, அதுல ஏதோ ஒரு டியூன் நம்மள வசீகரிச்சிடும். அதனால மொத்தமா அதுக்கு பின்னால போக முடியாது. அது ஒண்ணுதான், அவ்வளவுதான். கடந்து போய்கிட்டே இருக்கும். ஆமா, அப்படிதான் பண்ணுமா. உள்ள போய் நீந்தும் பொழுது நீரோட்டங்களை தான் நினைச்சுக்குமா. திசை அறிவருக்கு வடக்குல போனோம்னா தான் நீந்தாது, நீரோட்டத்துல நினைச்சுக்கும். நீரோட்டம் தெற்கு பக்கமா திரும்புதுன்னா அது வெளியில கழன்றோம். அதுக்கு வடக்கு பக்கம் போனோம்னா காத்து இருக்கும், மெதுவா நீந்தும். வேறொரு நீரோட்டம் கிடைக்கும் போது அதுல ஜாயின் பண்ணிக்கும். ஆமா, அது பூந்தா வீடு உருப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கும். சாக்ரட்டிஸ் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அதிகார வர்க்கம் சொல்லிருச்சு இவனை உயிரோட விடக்கூடாது. அவனுக்கு தண்டனை. என்ன தண்டனை உங்களுக்கு தெரியும்? விஷம் குடிச்சு சாகணும். விஷம் குடிச்சு உட்கார்ந்துடக்கூடாது, சாவறதுக்கு லேட் ஆகும்.
நடக்கணும். அதனால அவன் நடைபயிற்சியில் இருக்கிறான். விஷம் குடிக்கல இன்னும் 2 நாள் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு மியூசிக் கேக்குதுங்க. இது அவன் வரலாறு, நான் சொல்றது ஃபிக்ஷன் கிடையாது. மியூசிக் கேக்குது, சத்தமா கேக்குறான் அவன். சாக்ரட்டிஸ், நண்பனே யார் இது வாசிக்கிறது? அவன் தன் பெயரை சொல்கிறான். நான் சாக்ரட்டிஸ் அப்படின்னு. ஓ சாக்ரட்டிஸ், நீங்கள் இங்கதான் இருக்கிறீர்களா? பெரிய கதவு, இது சுவர், சின்ன ஓட்டை, அதுல வாய்ஸ் போகுது. நீ ஏதோ ஒரு மியூசிக் வாசிக்கிற, அந்த பாட்டு எனக்கு தெரியும், ஆனா என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீ வாசிக்கிறது? ஜெயிலுக்குள்ள அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உனக்கு எப்படி கிடைச்சது? அவன் சொன்னா, இது மவுத் ஆர்கன். ஓ மவுத் ஆர்கனா? என்கிட்டயும் இருக்குது, ஆனா எனக்கு வாசிக்க தெரியாது. நீ எனக்கு சொல்லி தருவியா? எப்ப? இன்னும் 2 நாள்ல சாவ போறான். 2 நாள்ல எக்ஸாம் இருந்தாலே இன்னைக்கு படிக்க மாட்டேங்கிறோம். அவனுக்கு தொடர்பில்லாத சிலபஸ். அவன் கேட்டான், எனக்கு நீ சொல்லி தருவியா? அப்ப பக்கத்துல இருக்கிறவன் சொன்னா, என்ன சாக்ரட்டிஸ், 2 நாள்ல சாவ போற, இதை கத்துக்கிட்டு என்ன பண்ண போற? உங்கள் டைரிகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். லேட்டா வந்தவங்களை வேடிக்கை பார்க்காதீங்க. கவனத்தை சிதறடிக்க விடாதீர்கள். அவன் சொன்னான், இன்றைக்கு போய் உங்களுடைய மொபைலையோ டைரியில நீங்க எழுதிக்கோங்க குழந்தைகள் இந்த வார்த்தை. அவன் சொன்ன வார்த்தை பாருங்க, என்ன ரொம்ப வசீகரித்தவன் இந்த வார்த்தையின் மூலமாக சாக்ரட்டிஸ். அவன் சொன்னான், நான் சாவதற்கு முன்னால், நான் சாகின்ற அந்த வினாடியில் எனக்கு மௌதாரகன் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா? அந்த எண்ணத்துக்காக நான் கத்துக்கிறேன்டாங்கிறான். நாம இன்னைக்கு என்ன சொல்றோம்? இது எக்ஸாமினேஷனுக்கு வருமா மிஸ்? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடு, அப்புறம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடு, அதுக்கப்புறமா கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சா ஃபார்வர்ட் பண்ணு. நான் சாகும் போது இது எனக்கு தெரியும் என்ற எண்ணம் போதாதா என்று சொன்ன சாக்ரட்டிஸ் என்னை வசீகரித்தான். ஐ எம் a teacher because I am a learner. லேர்னரா இல்லாம டீச்சரா இருக்க முடியாது. போராளியாக இல்லாமல் தளபதியாக இருக்க முடியாது. ஒன்றை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதில் தான் குழந்தைகளை வாழ்க்கையின் வசந்தம் இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய புரிதல்களை அன்லர்ன் பண்ணுங்க. புதிதாக விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு போராளி போல் தயாராக இருங்கள். இன்னொரு ஒரு மனிதன் என்னை வசீகரித்தவன். பாருங்களேன் எப்படி தொடங்குது பாருங்க வாழ்க்கை. நான் இன்னைக்கு ரொம்ப ஓபனா டிக்ளேர் பண்றேன். இது உலகம் எல்லாம் போகும் இந்த ஸ்பீச், எனக்கு தெரியும். I was a dyslexia. 4th ஸ்டாண்டர்ட்ல என்ன ஃபெயில் ஆக்கிட்டாங்க. ஐயோ இவ்வளவு பெரிய ப்ரொஃபசர், நீங்க 4th ஃபெயில் ஆனீங்க. ஏன்னா 80 மார்க் வந்து பெருக்கல் கணக்கு, 20 மார்க் வந்து வகுத்தல் கணக்கு. பெருக்கல் கணக்கு எனக்கு தெரியும், வகுத்தல் கணக்கு ட்ரை பண்ணி 12 மார்க் வாங்கி ஃபெயில் ஆனாங்க. உடனே என்ன பண்ணாங்க, எங்க அம்மா கொண்டு போய் எங்க டீச்சர் கிட்ட நிறுத்தி ஓன்னு அழுகுறாங்க. ஏதாவது செய்யுங்க. அவ என்ன பேப்பர்ல 12, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 20 மார்க் 12 மார்க் போட்டீங்கன்னா பாஸ். ஆக்சுவலா as a டீச்சர் நான் சொல்றேன், பாஸ் மார்க். நான் 20 மார்க்ஸ் தான் எழுதியிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். அவங்க கேட்டாங்க, பாருங்க அவளுக்கு எனக்கு கணக்கு தெரியும், நான் அவ எழுதல அப்படின்னா. தெரியுமா பாப்பான்னு கேக்குறாங்க. அம்மா தெரியும்ன்ற. 20 நிமிஷத்துலங்க 80 மார்க் கொஸ்டின் எழுதி கொடுத்துருங்க, 72 மார்க். என்ன 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6th ஸ்டாண்டர்ட்க்கு போட்டாங்க. ஃபெயில் ஆனது டபுள் ப்ரமோஷன். நான் வாழ்க்கை பாருங்க எப்படி கொண்டு வந்து நம்ம நிறுத்தும். இஃப் யூ ஆர் அலர்ட், இஃப் யூ ஆர் ரெடி டு ஃபேஸ், அந்த ஃபேஸ் பண்றது இருக்குல்ல, எங்க இருந்து தொடங்குறதுங்க லைஃப்? எப்ப பார்த்தாலும் பக்கத்துல இருக்கிறவளையே நம்பிட்டு இருக்காதீங்க. கிருஷ்ணா காலேஜ்ல யூத் ஃபெஸ்டிவல் வரியா? நீ போறியா? ஆமா நீ வந்தா நான் வரேன். யார் வந்தாலும் யார் வரலனாலும் வா. லேர்னிங் தட் இஸ் ஃபார் யூ. உன் முகம் போல் உன் வாழ்க்கை ஒரே மாதிரி அடுத்தவர்களுக்கு இருக்காது. முந்திக் கொள்கிறீர்களா? எனக்கு கொஞ்சங்க இப்படி கொஞ்சம் உயரம், கொஞ்சம் இப்படி ஹைட் ஆகி நிக்கிறீங்களா? இல்லையே. தன்னை பற்றி மட்டும் யோசிப்பது அல்ல, நான் என்னை பற்றி யோசிப்பதனால் உன்னை பற்றியும் யோசிக்கக்கூடிய சூழல் வருகிறதா? நான் தலைமைத்துவ பயிற்சியில் இருக்கிறேன் என்று அர்த்தம். நான் எப்பவுமே சொல்வேன், இந்த லீடர்ஸ் பத்தி பேசும்போது இதை சொல்ல உனக்கு நான் சொல்லிடுறேன். 18, 19, 20 வயசுக்குள்ளேயே இது உனக்கு புரிந்து விட்டால் மை நிரம்பிய பேனா நீ உனக்கு எழுத வந்துவிடும். ரசனையோடு இருங்கள் குழந்தை. உங்கள் ரசனை தான் இந்த நாட்டின் அரசியலை தீர்மானிக்கும். நான் சொல்றது மிகப்பெரிய விஷயம். இதை பேசுவதற்கு 3 நாள் நீங்க ஒர்க் ஷாப் வைக்கணும். ரசனை. எதை பார்த்து நான் ரசிக்கிறேன், எதை பார்த்து நான் சிரிக்கிறேன், எந்த டைம்ல எனக்கு சிரிப்பு வருது, எந்த பட்ச சூப்பர். கனிமொழி அம்மா ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க. நான் பார்வையாளராக உட்கார்ந்திருக்கேன். 8000 கவிதைகள் வந்தது. அதுல இருந்து 350, 350, 50, 50ல இருந்து 3 ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ். வேர்ல்ட் லெவல் நடத்துற காம்படிஷன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1 லட்சம் ரூபாய், செகண்ட் 75, தேர்ட் 50,000. அது என்ன அப்படி கவிதை? ஹைக்கூ தான். ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு எல்லா லீடர்ஸும் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, எல்லா ஸ்பீக்கர்ஸும் லீடர்ஸ் கிடையாது. அப்படி ட்ரை பண்ணி தோத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்டுல. All the speakers are not leaders. All the leaders are not speakers. ஆனால் மொழி தெரியும் அவர்களுக்கு. நீ பேசவே இல்லைனாலும் புரிஞ்சுக்குவாங்க. அதுதான் லீடர்ஷிப். அவங்க சொல்றாங்க, அந்த கவிதை ஒரு புக்கு 50 புக்கு வந்து 50 கவிதை போட்டிருந்தாங்க. நான் அதை பல இடங்களில் சொல்லியிருக்கேன், நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, அதனால சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின கவிதை நீ 8000 கவிதை படிக்க போறது இல்ல, 350 கைக்கு வர போறது இல்ல, ஏன்னா 50 வரும், ஏன்னா புக்கா வந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு வந்தது. அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் எழுதிட்டான் அவன். தெரிஞ்சுக்கணுமா? சைலண்டா இருக்காங்க. தேங்க்யூ. இதான்பா. நான் பாக்குறேன்
இந்த வயதுல இருக்கிற crowd-க்கு நான் இது வரைக்கும் இந்த கவிதை சொன்னதில்ல. வேற வேற வயசுல இருக்கிற crowd-க்கு சொல்லியிருக்கேன். மிங்கிள் crowd. ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு 10 செகண்ட் ஆகும் கவிதைய. நீங்க எவ்வளவு நேரத்துக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்னு பாக்குறேன். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இப்பவே தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். இந்த அவை எவ்வளவு அலர்ட்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாடியது கொக்கு. இதுதான் புக் டாபிக். ஃபர்ஸ்ட் பிரைஸ் டாபிக் எடுத்து போட்டான். 2 வரி தான் கவிதை. வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். புரிஞ்சிருச்சா? தனித்தனியா போயிருந்தா கொத்தி சாப்பிட்டு ஜோடி ஜோடியா போகுது, கொத்தி சாப்பிட முடியலையா? வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். செகண்ட் பிரைஸ் பாருங்க. நீங்க அலர்ட்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பான பாட்டே வராதுங்க இந்த நாட்டுல. ரொம்ப அலர்ட்டா இருந்தீங்கன்னா வராது. புரிஞ்சிருது இல்ல? வெறும் மியூசிக் பின்னாலேயே ஓடல. என்ன சொல்லி என்ன மியூசிக்ல கூப்பிடுறங்கிறதுல தெளிவாவல்ல. இரண்டாவது, தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. புரிஞ்சுதா? புரியல. இதுக்கப்புறமா அதுக்கு அந்த நதியில விழ போறது இல்ல. அது சாப்பிடறதுக்கு கொண்டு போயிருவாங்க. டாடா பை பைன்னு சொல்லிச்சான் நதி. மூணாவது பிரைஸ், சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில். ரொம்ப ரசனையான ஒரு விஷயங்க. நம்ம கனிமொழி மேடம்க்கு பிடிச்ச ஒரு கவிதை என்ன தெரியுமா? அதெல்லாம் அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க கண் கலங்கிச்சு. நான் முன்னால் உட்கார்ந்துருக்கேன். என்ன கவிதை பாருங்க, காட்சிப்படுத்திக்கோங்க. கடைசி இலையும் உதிர்த்து விட்ட பிறகு, கடைசி இலையும் உதிர்த்து விட்ட பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். பௌர்ணமி நிலவுல ஒரு பொட்டு இலை கூட இல்லாத மரத்தை பார்த்துருக்கீங்களா? இந்த காட்சி எழுதுனா நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தா இதுக்கு தான் கொடுத்துருப்பேன். எதுக்குன்னா, பனி படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர். நான் பரிசு கொடுத்திருந்தா இது கொடுத்திருப்பேன். ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். கனெக்டர் ஆயிட்டீங்கன்றதுனால எப்படி சத்தம் வருது? அதான் நான் சொல்றேன்பா, ஜஸ்ட் ஹேவ் கனெக்ஷன் வித் லிட்ரேச்சர். காலையில அம்மா கூட அதான் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஜஸ்ட் யூ கனெக்ட் வித் நம்முடைய தமிழோட, நம்முடைய தமிழ் மரபுகளோட, நம்முடைய கவிதைகளோட. பாரு, அந்த சுடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். இப்படி சொல்றான் பாவா. உடைந்த பானையின் துண்டுகளில் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் பழைய நீர். எப்படி எழுதுறோம்? இப்ப சமீபத்தில் ஒரு பாடலாசிரியருடைய மகள் சூசைட் பண்ணிட்டாங்க. குமுதத்துல அவர் எழுதுறாரு, 26 வயதுங்க. ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லிட்டு நான் இடம் சார்கிறேன். எனக்கு ஒரு 5 நிமிடம் கொடுங்க. ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிறதுக்காக உங்கள் மனதிலே விதைத்து விட்டு போகிறேன் என் குழந்தைகளை. ஒரு பெரிய கடல், இது எஸ் ராமகிருஷ்ணன் சொன்னது. அவர் ரொம்ப நல்ல 2-3 விஷயங்கள் சொன்னாருங்க. என் வீட்டின் நான் பதியம் போட்டிருக்கும் ஆண் செடி என் பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்று எனக்கு சொல்லி தருகிறது. நான் அதற்கு உரம் போடலாமே தவிர நான் நினைக்கின்ற உயரத்தில் தான் அது வளர வேண்டும் என்று நான் நிர்பந்திக்க முடியாது. நான் நினைப்பது போல்தான் அது கிளை பரப்ப வேண்டும் என்று நான் சொல்ல முடியாது. அது அதுவாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெற்றோராக நான் இருக்க வேண்டும் என்று என் தோட்டத்து மாஞ்செடி எனக்கு சொல்லி தருகிறதுன்னு சொன்னார். அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். பெரிய கடல், காட்சிப்படுத்திக்கோங்க. ஏன்னா இங்க ஒரு கேமரா இருக்கிறது ஆஃப் ஆயிருக்கு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் இதையே வச்சுட்டு இருக்கோமா, ஆஃப் ஆயிருக்கு. பெரிய கடல், ஒரு பெரிய மீன் பசியில அலையுது, பயங்கரமா அலையுது. அது ஒரு சின்ன மீனை பார்த்துருச்சு, துரத்துது. சின்ன மீன் பார்த்துச்சு, ஐயோ அப்படின்ட்டு அது ஓடுது. இது துரத்துது, அது ஓடுது, துரத்துது, அது கடைசியா போய் ஒரு பாறையில முட்டிட்டு சின்ன மீன் நின்னுச்சு. திரும்பி பார்த்தா ஆன்னு வாய் தர. சின்ன மீன் சொல்லிச்சான், இரு நம்மள அடிக்க வரவங்க அப்பாவை நம்ம இப்படி சொல்லியிருக்கோம், ஒரு நிமிஷம் அப்பா, give me 1 second, ஒரே நிமிஷம் இருங்களேன் அப்படி சொல்லுவல. அந்த தவிப்பில சொல்லுது, நான் கற்றுக்கொண்ட இடங்க என்ன எங்க அப்பா அடிக்கும் போது எங்க அப்பா கத்துக்கலங்க. என் பையன் எங்க வீட்டுக்கார அடிக்கும் போது நான் கத்துக்கிட்டு, பாப்பா இருப்பா இருப்பா ரொம்ப கோமா இருக்கு, அடிக்காத பாப்பா. ஏண்டா சொன்னேன்னு கேட்டேன். சாப்பாடு ஊட்டிட்டு நைட் 5 மணி, 5 வயசு அவனுக்கு. ஏண்டா சொன்ன? அம்மா செஞ்ச செடைக்கு அடி வாங்கலாமா, நான் அப்பா கோமா இருந்தா செஞ்ச தப்பை விட கூடுதலா அடி விடுமா. சூப்பர்ல, இவ்வளவு ஒரு விஷயம் இல்ல. கோமா இருக்கும்போது பேப்பரை திருத்தப்பட அப்படித்தானே சொல்லுது, கத்துக்கிறோம்ல. திரும்பி நின்னு பாத்துச்சு அந்த பெரிய ஒரு நிமிஷம் அடி வாங்குறானுங்க. சமாதான கொடி தூக்குறான். நான் சொல்றேன், இந்த பிட்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க லைஃப்ல. அடிக்கிறவன் மறந்துடுவாங்க, அடி வாங்கினவங்களுக்கு மறக்காது. பிறந்தா அடுத்தவங்க சந்தோஷப்படணுங்க. ஆணில எழுதிக்கோங்க மனசுல, நம்ம பிறந்தா அடுத்தவங்க சந்தோஷப்படணும். சாகும்போது நாம சந்தோஷப்படணும். நாம சந்தோஷமா சாகணும். அந்த வாழ்க்கையை வாழ்கிறோமா? லைஃப் தான் நமக்கு கொடுத்துருக்குதே, டைம் கொடுத்துருக்குதே நமக்கு, சந்தோஷமா செத்து போன்னு சொல்லி இல்லையே, வேதனையோட தானே இறந்து போகுது. எனக்கு தெரிஞ்ச உலக மரபுலயே சாவுக்கு தார தப்பட்டு அடிச்சு டான்ஸ் ஆடி போறது நம்ம மரபு தான். கொண்டாடுறோங்க, நம்ம இறப்பை கூட கொண்டாடுகின்ற ஒரு வர்க்கம் நம்முடைய வர்க்கம். பாருங்க, திரும்பி பாக்குது, பெருசா வாய் திறந்துட்டு இருக்கு மீன். ஒரு நிமிஷம் இரு, நான் பேசிக்கிறேன். சொல்லு, நீ பெரிய மீனா? ஆமா. மீன் தானே? ஆமா. என்ன நீ சாப்பிட்டா உன் பசி போவாது.
ஆமா. ஆனா எனக்கு உயிர் போயிடும். அதுக்கு என்ன விட்டுட. உனக்கு வேற மீன் கிடைக்கும். என்ன விட்டுட. பெரிய மீனுக்கு வந்தது பாரு அகங்கார கோவம். என்ன சொன்ன? நான் பெரிய மீனு, நீ சின்ன மீனு. சரி வா டீலிங் ஒண்ணு பண்ணிக்கலாமா? என்ன டீலிங்? நீ சின்ன மீன் நான் சாப்பிடுவேன். நான் பெரிய மீன் தானே. உனக்கு பசிக்குதா? ஆமா. சாப்பிடு. நான் நிக்கிறேன் சாப்பிடு. நீ என்ன சாப்பிடல நான் உன்னை சாப்பிடுவேன். தவிச்சு போய் நிக்கிற அந்த குட்டி மீன். நான் இன்னி இப்ப சொல்றேன் எழுதிக்கோங்க வாட் இஸ் லீடர்ஷிப்னு. தனக்கு முன்னால் வாய் திறந்து நிற்கக்கூடிய பெரிய அதிகார மீனுக்கு தன்னை ஒப்படைக்க முடியாமல் அந்த அதிகாரத்தையும் தின்று தீர்க்க முடியாமல் கையறு நிலையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன மீனுக்காக எவன் ஒருவன் குரல் எழுப்புகிறானோ அவன் தலைவன். அவன் தலைவன். நாம் தலை நிமிர்த்துகிறோமா? அப்படிப்பட்டவர்களுக்காக குரல் எழுப்புகிறோமா? The life is so beautiful, it's so divine. இப்படி சொல்கிறார்கள். 2 நிமிஷம் உங்களுடைய கருத்தை எனக்கு கொடுங்க குழந்தைகளை. நான் விதைப்பது விதை என்று எனக்கு தெரியும். விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்காது என்றும் தெரியும். எப்பொழுதேனும் முளைக்கட்டும். போய் யோசிச்சுட்டு உட்காருங்க, முளைக்கட்டும். காலமாகட்டும், ஆனால் முளைக்கும். நீங்க ஒரு கிராஸ் ஹாப்பர் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கிலீஷ் மீடியம் படிச்ச பிள்ளைங்க தானே? கண்டிப்பா தெரியும். ஒரு எறும்பு இருந்துச்சு, ஒரு கிராஸ் ஹாப்பர் இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் கிராஸ் ஹாப்பர் வந்து அந்த இது வாசிக்கிட்டே இருக்கும். என்னது? ஏதோ ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுட்டு இருக்கோம். தப்பா சொல்லிடக் கூடாதுல, கிராஸ் ஹாப்பருக்கு கோவம் வரும்ல. வாசிச்சுட்டு இருக்கோம். எறும்புகள் போயிட்டு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கோம். ஒரு நாள் மழை வந்து எறும்பு ஃப்ரெண்டு அதுக்கு எறும்பு கிட்ட சொல்லுது, ஏய் பசிக்குதுடா. ஏய் மழை காலத்துல பசிக்கும் தெரிஞ்சுதான் நாங்க சேர்த்து வைக்கிறோம். ஏதாவது சேர்த்து வச்சா இது வரைக்கும்? இல்லையே பசிக்குதே. பிச்சை எடுக்கிறப்ப லூஸ். என்ன இப்ப தர சோறு நாளையில இருந்து வேலைக்கு வந்துரு. என்ன வேலைக்கு? நாங்களாம் கிரைன்ஸ் எடுக்க போம்ல, அரிசி எடுக்க போம்ல. வா சோறு தருவியா? எவ்வளவு சோறு தரும்? 10 அரிசி தரும் ஒரு நாளைக்கு. நான் எவ்வளவு கொண்டாந்து போடணும்? நீ ஒரு 100 150 போட வேண்டியிருக்கும். சரி வந்து டெய்லி போகுதுங்க. போய் பசி இல்லாமல் கிராஸ் ஹாப்பர் வாழ்ந்தது என்று கதையை முடித்தான் வெள்ளக்காரன். பர்வீன் சுல்தானா கதையை தொடங்குறாங்க இருந்து. போச்சுதா, நான் தான் கிராஸ் ஹாப்பர். போகுது டெய்லி உழைக்குது 100 150, கையில 10 கிடைக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு டைம்ல முடிவு பண்ணுதுங்க, பிடிச்சது செய்யாம சோத்துக்காக இதை செய்யறதா, பிடிச்சது செஞ்சு செத்து போலாம் முடிவு பண்ணுது. கிராஸ் ஹாப்பர் நேரா மேல போய் உட்காந்துருச்சு, வாசிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த எறும்பு பாக்குது, போயிட்டியா? உட்பட மாட்டேன், வந்து நில்லு, சோறு தரவும், பசியில செத்து போவார். வாசிச்சுக்கிட்டே இருக்கா. 4 மணி நேரம் 5 மணி நேரம் சலிக்கவே. இந்த எறும்பை கீழே பாக்குது. எறும்பு ஜாலியா போய்கிட்டு இருக்குது. வாசிக்கிறத நிறுத்திடுச்சு. அது மெதுவா போகுது. எடுத்து வாசிக்கிறது வேகமா போகுது. அட கீழே இறங்கி வந்துச்சு. ஒரு எறும்பை கூப்பிட்டுச்சு, உனக்கு நான் வாசிக்கிறத பிடிச்சிருக்கா? ஆமாப்பா, நீ வாச நான் வழியே தெரியலப்பா, சீக்கிரமா போய் நான் சம்பாதிச்சுக்கிறேன். எவ்வளவு சம்பாதிப்பா ஒரு நாளைக்கு? 150 சம்பாதிப்பேன். எவ்வளவு உனக்கு கொடுப்பாங்க? 10 கொடுப்பாங்க பையன். அதுல எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியா? சரி தரேன், நான் வாசிக்கிறேன் உனக்காக. மேல உட்காந்து வாசிக்கிறேன், ஓகேவா? இந்த மாதிரி 10,000 பேர்கிட்ட பேச்சுவார்த்தை முடிச்சிருச்சு. தனக்கா விதிக்கப்பட்டதை செய்து 150 சம்பாதித்து 10 அரிசி சம்பாதிக்கின்ற எறும்பை காட்டிலும் அன்றாடம் தான் விரும்புகின்ற வேலையை செய்து கொண்டே 10,000 அரிசியை சம்பாதித்தது கிராஸ் ஹாப்பர் என்று நான் கதையை முடிக்கிறேன் என் குழந்தைகளை.